அவர் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுங்க. நாங்க 75 வருஷமா கட்சி நடந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அவர் அரசியலை கத்துக்க சொல்லுங்க. நாங்க வர வேணாம்லாம் சொல்லல. போட்டியிலன்னு சொல்லுவாங்க, ஆனா தூங்கும்போது கூட அவரை பற்றியே நினைச்சு கொண்டு இருக்காங்க போல தோணுது. பேசுங்க பேசுங்க. யாரு வேணாலும் வரலாம். நாங்க 1949 கட்சி ஆரம்பிச்சாங்க. சென்னை ராபின்சன் பூங்கால பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டு 1957 போட்டி இடலாமா வேண்டாமா அப்படின்னு திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டுல ஒரு வாக்குப்பெட்டி வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் கட்சிக்கே வந்தோம். ஒரு அரசியல்னா ஒரு அடிப்படை என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு ப்ராப்பரா வர சொல்லுங்க. யார் வேணாலும் வரலாம், வர வேணாலும் நாங்க சொல்லக்கூடாது. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். அவங்களாம் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு அரசியலை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. யார் வேணாலும் வரலாம், வர வேணாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் விஜய் பக்கம் போறாங்க, அதை பார்க்க முடியுது. அதே சமயம் முதலமைச்சரை ஒருமையில பேசுறாங்க, துணை முதலமைச்சரை ஒருமையில பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதுவே அரசியல் நாகரிகம். அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் நாகரிகமே கிடையாது. விஜய் அவர்களுக்கு நாவடக்கம் கண்டிப்பா தேவை. யாரையுமே இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நாவடக்கம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் அரசியலை கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. யாரா இருந்தாலும் வர வேணாம்லாம் சொல்ல முடியாது. அரசியலை கத்துக்கிட்டு தைரியமா போட்டியிட சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஆமாக்கா, நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். 75 வருஷமா கட்சியில நின்று எப்படியெல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாத்தலானும் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலானும் எல்லாம் கத்துக்கிட்டீங்க. அதனாலதான் அக்கா நீங்க வேணாம், புதுசா ஒரு ஆள் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன் விஜயண்ணா தான் வரணும்னு ஆசைப்படுறதுக்குண்டான காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அதுக்குண்டான காரணம் என்னன்னா, இந்த சில கட்சிக்காரங்களை போல பிச்சை எடுத்து காசு சேர்த்து அது கட்சிக்காக யூஸ் பண்ணாம தான் சொந்தமாக உழைத்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கெரியரின் உச்சத்தை விட்டு அங்கே இருந்து அவர் எத்தனை ரூபாய் சம்பாதிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு பணமெல்லாம் என்னோட காலுக்கு தூசின்னு சொல்லி மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி இறங்கி வந்திருக்காரு. அதனால தான் அக்கா நாங்கள் அவர் வரணும்னு ஆசைப்படுறோம். விஜயண்ணாக்கு வாயடக்கம் தேவையா? இவ்வளோ நல்லா டீசெண்டாக பேசுகிற வேறொரு கட்சி தலைவர் உங்களுக்கு காமிச்சிட முடியுமா? முடியுமா? எங்களுக்கு உங்களோட கொள்ளையடிக்கிற அரசியல் தேவையில்லைக்கா. எங்களோட விஜயண்ணா வந்தாலாவது ஒரு 10-15 வருஷம் கொள்ளையடிக்காமல் நேர்மையாக பார்த்துப்பாரு. என்னன்னா அவருக்கு தான் கொள்ளையடிக்கிற அரசியல் தெரியாதே. அவர் அந்த அரசியல் பழகலையே. புரிஞ்சிச்சா? பட்டாட்டா. தேங்க்யூ.